நெட்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில பெரும் பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு 50க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தீவிரமான சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசியல் களமே ரொம்ப பரபரப்பா இருக்க இந்த நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியின் சார்பாக இளைய தளபதி விஜய் உடனே ஆன் தி ஸ்பாட்ல அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அங்க இருக்க மக்களை ஹாஸ்பிட்டல்ல போய் டைரக்டா மீட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியும் சிகிச்சையில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி பேசியிருக்காருங்க. இதுக்கடையில இளைய தளபதி ஒரு முக்கியமான அறிக்கையை விட்டுருக்காரு. அது என்னன்னா, என்னோட பிறந்த நாளை யாரும் கொண்டாடாதீங்க, அதுக்கு பதில் கள்ளக்குறிச்சியில இருக்கிற மக்களுக்கு போய் உதவி பண்ணுங்க, சிகிச்சையில இருக்கிறவங்களுக்கும் தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களை இழந்தவங்களுக்கு ஆறுதலா போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அன்பு கட்டளை இட்டிருக்காருங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய ரசிகர்கள் செய்யற பெரிய வாழ்த்துக்கள் இதுதான் அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடைய பொது செயலாளர் ஆனந்த் வந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் 10 ஹீரோக்களை வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர் யாரு பாத்தீங்கன்னா நெல்சன் திலீப் குமார். அவரோட பர்த்டேவும் இன்னைக்கு தான். அவருடைய பர்த்டே பாத்தீங்கன்னா இது 40வது பர்த்டே. விஜய் டிவில தான் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோலமாவு கோகிலா என்ற படத்தை எடுத்து அந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. அதனுடைய வெற்றி பின்னணியை தொடர்ந்து தான் அவரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனை வச்சு டாக்டர் படமும் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம இளைய தளபதி விஜய் வச்சு பீஸ்ட் படமும் எடுத்தாரு. ஆனா இந்த படம் அந்த அளவுக்கு சொல்ற அளவு ஓடலன்றது மட்டும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பீஸ்ட் படம் பாத்தீங்கன்னா 8 கோடி வசூல் சம்பாதிச்சதுங்க. ஆனா இவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹிட் எல்லாம் கொடுக்கலங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஜெயிலர் படமும் எடுத்தாரு. ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னா செம்ம ஹிட் ஆச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா வசூல் சாதனை 250 கோடிக்கு மேல அந்த படம் வசூல் ஆச்சுங்க. அதுக்கப்புறமா தான் டைரக்டர் நெல்சன் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு. அவரோட சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில தனக்கு நெருக்கமான ரொம்ப ஒரு அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய கவினை வச்சு முதல் படத்தை எடுக்க போறாருங்க. அவரோட ப்ரொடக்ஷன்ல இந்த படத்தை எடுக்க போறாரு. அவரோட அசிஸ்டன்ட் சிவபாலன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க, பிளடி பக்கர் என்ற படம் தான் எடுக்க போறாங்க. இந்த படம் ஆல்மோஸ்ட் ஷூட் முடிஞ்சு ரெடியா இருக்குங்க. எப்போ ரிலீஸ் தான் இன்னும் தெரியல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டர் நெல்சனோட சம்பளமும் பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இப்போ கோடி கணக்குல அவர் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காருங்களாம். நாளைக்கு வேற ஒரு நியூஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன் பண்ணுங்க. பாய்.